வரும்போது எங்களுக்காய் கொடியேற்றுகிற ஆவியானுடைய பெரிய மகிமை. நம்பர் 1, எனக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். அதனுடைய முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு யுத்தத்தை நான் நடத்தி கொண்டே இருக்கும் போதே என்னுடைய ஜெயம் முன்குறிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய ஜெயம் முன்குறிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு இருக்க நிறைய பேருடைய ஜெயம் முன்குறிக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் எழுதிட்டார். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்காக ஆண்டவர் கொடியேற்றுகிறார். கொடி பறக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், எல்லாரும் அவங்கவுங்க கிளம்பிருங்க, இனி என் பிள்ளையோட என்ன பண்ண முடியாதுன்னா போராடவே முடியாது. அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த கொடி ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. என்னன்னா, உங்க ஜெயத்தை நீங்க சந்தோஷப்படுகிறத சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். நீங்க ஜெயிச்சத அநேகருக்கு கர்த்தர் காண்பிப்பார். நீங்கள் மற்றவருடைய கண்களுக்கு அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற நாள் சீக்கிரமாய் மாறும். உங்க குடும்பம் அற்பமாய் நினைக்கிற அந்த நாள் சீக்கிரமாய் மாறும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகளே, நான் கொடியேற்றுவேன். இல்ல மகனே, நான் கொடியேற்றுவேன். அந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவன் ஜெயிச்சிட்டான்.